சொல்ல மாட்டேன். சகோதர சகோதரிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் சார்பாக வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மேடை எனக்கு புதுசு கிடையாது, அரசியல் எனக்கு புதுசு கிடையாது. ஆனா இந்த மேடையில என் கணவருக்காக ஒரு துணைவியாக வந்து உங்ககிட்ட வந்து பேசும்போது எனக்கு நான் தான் அரசியல்வாதி, வீட்டுல ஒரு அரசியல்வாதி இருந்தா போதும் நான் சொல்லக்கூடிய நேரத்துல நான் டெல்லியில இருக்கும் போது திடீர்னு போன் பண்ணி நான் இந்த தேர்தலில் இறங்க போறேன்னு சொன்னாரு. ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்குது எனக்கு. என்னை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அரசியல் நல்லா தான் பேசுவீங்க, ஆனா எனக்கு பின்னாடி என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு போராட்டத்துல ஜெயிச்சுட்டு வரும்போது எனக்கு பின்னாடி என்னுடைய பக்கபலமாக எனக்கு மிக பெரிய சப்போர்ட் என்னுடைய கணவர் சுந்தர் அவர்கள். கடந்த 31 ஆண்டுகளாக குடும்பம் நடத்தும் போது இன்னைக்கு இந்த மேடையில் உங்க முன்னாடி தைரியமாக விஸ்வ சுந்தராக நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் தான். ஒவ்வொரு வெற்றிக்கும் ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மேடையில என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஆண் இருக்காருன்னு சொல்லக்கூடிய நிலைமை எனக்கு இருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியா. இந்த தேர்தல் வந்து அவருக்கான தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலில் வந்து சுந்தர் அவர்களும் எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரும் அவங்களுடைய போட்டி கிடையாது. இந்த போட்டி நியாயத்துக்கு நிஜத்துக்கு போட்டி, பொய் பித்தலாட்டுக்கு எதிராக இருக்கிறது போட்டி. இந்த போட்டி மக்களுக்கு நல்லது யார் செய்வாங்க, மக்களை யார் இருக்கிற வருடனால ஏமாற்றிட்டு இருக்காங்க, அதுக்கான போட்டி. இந்த போட்டி நிச்சயமாக மதுரையில வாழ்ற, மதுரை சென்ட்ரல் மத்திய மதுரையில வாழ்ற மக்களுடைய நலனுக்காக இருக்கிறது போட்டி. இதுவரைக்கும் அவருடைய 30 வருடங்களாக சினிமா துறையில ஒரு சின்ன கரையும் இல்லாம அவர் இன்னைக்கு களத்துல இறங்கியிருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எதிரில் இருக்கிறக்காரங்களுக்கும் வந்து என்னத்தான் சொல்றது, அவரை பத்தி தவறா என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு புரியல. என்ன தப்பா பேசுறதுக்கு தவறாக பேசுறதுக்கு ஒரு துளி விஷயம் கூட கிடையாது. சுத்தி சுத்தி என்ன வருவாங்க, என்ன தாக்கி பேசுவாங்க. பேசிட்டோம், இதுவும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலேயும் பார்த்தாச்சு. நான் ஒரே விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற அத்தனை பேர் இங்க இருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் நான் சொன்ன மாதிரி இந்த வெற்றி வந்து நம்ம வெற்றி இருக்கணும், மதுரை மக்களுடைய வெற்றி இருக்கணும், உங்களுடைய வெற்றி இருக்கணும். இந்த உங்களுடைய வெற்றி நினைச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தா வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த வெற்றி முக்கியமானது. ஏன்னா என்னுடைய கணவர் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறாரு, அதை விட பெருமை அவருக்கு நிறைய கிடையாது. எனக்கு அவருக்கு அறிமுகமான காலத்திலிருந்து எனக்கு தெரியும், அவருடைய கணவர் ஹீரோ, ஒரு மாபெரும் தலைவர். அவர் பார்க்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய பாடல்கள், அவருடைய வரிகள், அவருடைய டயலாக்ஸ் பாடம் வராது சொல்லிடாதீங்க. ஆனா அவருடைய ஒவ்வொரு வரியும் அப்படி ஒரு பயமாட்டில் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி இந்த மேடைங்க நிச்சயமாக எங்களுடைய வீட்டுல மூத்த அண்ணனாக நாங்க பார்க்கக்கூடிய ஏசி சண்முகம் அவர்கள், அவருக்கு நன்றி சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எல்லாரும் வந்து குடும்ப அரசியல் பண்ணும் போது அவர் என் கணவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பார்த்துட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதி சுந்தர் அவர்கள் என்ன நல்லா இருக்கும்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்து அவரை நிக்க வச்சாரு பாருங்க. அந்த நம்பிக்கைக்கு இந்த மேடைக்கு அவருக்கு நன்றி சொல்றேன். அந்த ஒரு மனசு யாருக்கும் வராது. நான் இருக்கணும், என் குடும்பத்திலேயே மாமா மச்சா இருக்கணும், என் தம்பி இருக்கணும், என் அண்ணன் இருக்கணும், என் பிள்ளைங்க இருக்கணும். இப்ப திராவிட முன்னேற்ற
நல்ல கேண்டிடேட் இருக்கணும், மதுரை மக்களுக்கு யார் நல்லதை செய்ய முடியும் அப்படிப்பட்டவரா இருக்கணும்னு சொல்லிட்டு சுந்தர் அவர்களை பார்த்துட்டு அவர் இந்த நம்பிக்கையோட இங்க நிக்க வச்சிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு வந்து நாங்க வாழ்நாள் கடமைப்பட்டோம். நான் நிறைய டைம் எடுக்க மாட்டேன். என்ன சுந்தர் சார் என்ன சொல்ல போறாரு அதுதான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மதுரை மக்கள் அவர் வந்து எங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை இல்லாம நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் நீங்க நினைச்சிட்டு வாக்களித்தீங்கன்னா போதும், நிச்சயமாக ஜெயிச்சிருவாரு. உங்களை நம்பி மதுரை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மதுரைக்காரன் கிடையாது, அவர் தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்கள் மனசுல ஒவ்வொரு தமிழன் மனசுல அவர் இருக்கிறாரு. அது போதும். மதுரை தமிழ்நாட்டுடைய இதயம், சென்ட்ரல் போக்கல் பாயிண்ட் இதயம் இருக்கும் போது தமிழ்நாட்டுல வாழ்ற மட்டுமில்ல மதுரையில வாழ்ற ஒவ்வொரு மக்களுடைய இதயத்துல சுந்தர்சி அவர்கள் இருக்கிறாரு. அது மட்டும் மனசுல வச்சுட்டு அவருக்கு வாக்களித்தீங்க போதும், நிச்சயமாக உங்க தொகுதியிலிருந்து ஒரு உங்க வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை சட்டசபையில் அமைச்சிட்டு சென்ட்ரல் இருக்கிற மதுரை மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறது நீங்க அனுப்புறீங்க. அது போதும் எனக்கு. அவர் சார்பாக இப்போவே உங்க எல்லார்கிட்டையும் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது மத்திய தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற இயக்குனர், திரைப்பட நடிகர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற சுந்தர்ஜி அவர்கள் உங்கள் முன்னால் வாக்கு தெரிவித்து பேசுவார்கள். புரட்சி தலைவரோட பரம பக்தன் தான். அறியாத சின்ன வயசுலேயே அவரோட இரட்டை சின்னத்தை காட்டுறதுக்கு எங்க வீட்டில் இருக்கிற செடியில் 2 இலையை பிடிக்கிட்டு நான் தலைவர் மாதிரி காட்டிட்டு ரோடோட ஓடுறேன். அப்படிப்பட்ட எனக்கு புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்டு இன்று புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் இபிஎஸ் ஐயா அவர்களால் போற்றி பாதுகாக்கப்படும் இரட்டை இலை சின்னத்தில் மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக என்னை நிறுத்தியதற்கு மதிப்புக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய புதிய நீதி கட்சியின் தலைவர் என் அண்ணன் மூத்த சகோதரர், என் குடும்பத்தில் மூத்தவர், மதிப்புக்குரிய ஏபி சண்முகம் ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதிக்கு நான் வந்த போது புதிய தொகுதியா இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது வழிகாட்ட நான் இருக்கேன் அப்படின்ட்டு எல்லா வகையிலும் எனக்கு ஒரு அண்ணனாக முன்னிறுத்தி என்னை வழிநடத்தும் மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர், அடுத்த மாதம் அமைச்சராக மதிப்புக்குரிய அண்ணன் செல்லூர்ராஜ் அவர்களே, திரு ஒரு அருமையான உரையாற்றிய திரு அண்ணன் மாரி செல்வ சக்கரவர்த்தி மாவட்ட செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி அவர்களே, அமமுக கழகத்தின் மாவட்ட செயலாளர் ராஜலிங்கம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசின் மாவட்ட தலைவர் ராஜாங்கம் அவர்களே, ஐஜிகே கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, ஐஜிகே மாநில அமைப்பு துணை செயலாளர் முத்துராஜ் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாநில தலைவர் என் ஆர் தனபாலன் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் முட்டை செல்வம் அவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் மாநில மகளிர் அணி தலைவி சுந்தரச்செல்வி வச்சாதேவர் அவர்களே, பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளர் ராஜா அவர்களே, புரட்சி பாரதம் கட்சி மாநில துணை செயலாளர் சி முருகேசன் அவர்களே, தமிழ் மாநில கழக தொகுதி பொறுப்பாளர் சீனிவாசன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட செயலாளர் சிவபாண்டியன் அவர்களே, திரு எஸ் கிருஷ்ணன் அவர்களே, மண்டல் தலைவர்கள் காலம்
அண்ணன் திரு மகேந்திரன் அவர்களே, பகுதி செயலாளர் தம்பி அஸ்வின்குமார் அவர்களே, பகுதி செயலாளர் ஜெயபாண்டி அவர்களே, பகுதி செயலாளர் அண்ணன் ரவிராஜ் அவர்களே, பகுதி செயலாளர் அண்ணன் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களே, திரு சமரசம் எம்எல்ஏ அவர்களே, பொறுப்பாளர் திரு கபிபாலர் அவர்களே, திரு செல்வகுமார் அவர்களே, திடீர் நகர் பாலா அவர்களே, திரு காரல் பாஸ்கர் அவர்களே, திரு எம் ஏ நாசர் அவர்களே, பகுதிக்கழக திரு விழாக்குடி மாநாடு பகுதிக்கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், சார்பணி செயலாளர்கள், நிர்வாகிகள், தோல்மை கட்சி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரையும் என் மனமாற நன்றி கூறி வரவேற்கிறேன். நான் படங்கள்ல நிறைய பேர் காட்டியிருக்கேன், தியேட்டர்ல நிறைய வசூலை காட்டியிருக்கேன், தியேட்டர்ல நிறைய கூட்டத்தை காட்டியிருக்கேன். ஆனா முதல் முறையாக பேய் கூட்டம் என்னன்னு இன்னைக்குதான் பார்த்திருக்கேன். காலையில் நான் வரும்போது உள்ள நுழைய வழி இல்லாத அளவுக்கு அப்படி ஒரு கூட்டம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அந்த பேர்ல வந்து அண்ணன் செந்தில் பேர் சொல்றேன். அந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப என் மனசுல வந்து நினைவு என்னன்னா 1973 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றுவாளிகள் படத்தை வந்து ரிலீஸ் பண்றாரு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம செய்யறதுக்காக அப்ப திமுக அரசு இத்தனையும் முத்துக்கட்டை போட்டாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், தேட்டர் அதிபர்களால் பயன்படுத்துறதுக்காக உலகம் சுற்றுவாளிகள் திரையிடும் தேட்டர் எல்லாத்தையும் ஸ்கிரீனை எரிப்போம் கிழிப்போம் அப்படின்னு பயன்படுத்தினாங்க. பல போராட்டத்துக்கு பிறகு உலகம் சுற்றுவாளிகள் ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் முதல் ஷோ ஸ்கிரீனுக்கு முன்னாடி அதிமுகவின் படை வீரர்கள் வேல் கம்போட நின்றாங்க. திரையை பார்த்து இல்ல, மக்களை பார்த்து வேல் கம்போட திரைக்கு காவலா நின்றாங்க. ஸ்கிரீன் வேலை வச்சு திரையில உலகம் சுற்றுவாளிகள் படம் ஆரம்பிச்சது. புரட்சி தலைவர் அந்த படத்தை ஆரம்பிச்சது, நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை நோக்கில் எப்படை வெல்லும் ஆரம்பித்தாரு. படம் பார்த்த மக்கள் எல்லாமே கரகோஷம். காவலுக்கு நின்ன அதிமுகவின் செயல் வீரர்கள் படை வீரர்கள் முகத்துல வெற்றி புன்னகை, சாதிஷ்ணுங்கிற வெற்றி புன்னகை. அந்த புன்னகை தான் புரட்சி தலைவரோட முதல் வெற்றி புள்ளியா அதிமுக அமைஞ்சது. அதிமுக இயக்கம் இன்றும் மாபெரும் வெற்றியை போட்டு வீழ்நடை போட்டிருக்கிறதுனா அதுக்கு ஆரம்ப புள்ளி அங்கதான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் வரும்போது உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த செயல்கள் மாதிரியே தோணுச்சு. அவங்க வேல் கம்பியெல்லாம் செஞ்சிருந்தாங்க. நீங்க உங்க முகத்துல அன்பும் மனசுல உறுதியுமா நிக்கிறத பார்க்கும்போது வெற்றி உறுதிங்கிற நம்பிக்கை எனக்கு தெரியுது. இப்போ அந்த பாட்டை நம்ம பாடுறதா இருந்தா, நமது வெற்றியை 4ஆம் தேதி சரித்திரம் சொல்லும், இப்பனை நோக்கி எப்பனை வேண்டும் அப்படிதான் இப்ப நம்ம பாடணும். ஏன்னா இந்த வெற்றியை உறுதிப்படுத்துறதுமா தேர்தல் கமிஷனே டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்தல் நடக்கிற நாள் 23/2 23 ரெட்டை இலையை குறிக்கும். அதுல இருக்கிற 3 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 3 எழுத்து, புரட்சி தலைவி அம்மா 3 எழுத்து, அண்ணன் இபிஎஸ் 3 எழுத்து, தலைவர் ஏசிஎஸ் 3 எழுத்து, என்டிஏ 3 எழுத்து. இதுக்கு சிகரமா வரப்போற வெற்றி 3 எழுத்து. அதனால நமது வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். சென்னையிலிருந்து நான் கிளம்பும் போது என்கிட்ட கேட்டாங்க, கடந்த 2 டேர்மா நம்ம எதிர்கட்சி வேட்பாளர் தான் வந்து எம்எல்ஏவா இருக்காரு, அதுவும் இல்லாம இந்த டேர்ம்ல வந்து மினிஸ்டரா இருக்காரு, ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அரசியல் செல்வாக்கு முக்கியவர் இருந்தவர், அந்த கட்சியோட தலைமை குடும்பத்துக்கு மிகுந்த நெருக்கமானவர், இவரெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க.
நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்திருக்கு. அந்த கேள்விக்கான பதிலுக்கு இப்பதான் எனக்கு தெரியுது. ஜெயிக்கவே முடியாதுங்கிறதுக்கு அவர் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா, பிடிஆர் தானே? ஏன்னா திமுக ஒன்றும் பெரிய ஒரு அசைக்கூடிய விஷயமே இல்லை. அவங்க பலமே தங்களை பலமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது தான். அப்படி அவங்க அவ்வளவு பலமா இருந்தா எதுக்கு 24 லட்சம் கூட்டணி தேவை? ஒண்ணு சொல்றாங்க, கூட்டமா இருக்கிறதெல்லாம் கூட்டணி கிடையாது, கூடி இருக்கிறது தான் கூட்டணி. நம்ம கூட்டணி மாதிரி இது அன்பால சேர்ந்த கூட்டணி, பண்பால சேர்ந்த கூட்டணி, கொள்கையால சேர்ந்த கூட்டணி. அந்த கூட்டணி நம்ம அவங்களுக்கே தெரியும். கூச்சல், குழப்பம், பிரச்சனை, வேட்பாளர் மாத்திரத்தில் லொட்டு லொசுக்கு அத்தனை. என் பாஷையில் சொல்ல போனா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். எனக்கு வாழ்க்கையிலே சிரிப்பா இருக்குது. நேரம் இருக்கிறதுனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன். முந்தா நாள் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் மதுரைக்கு வந்திருந்தாரு, பேசினாரு. அதுல மத்திய அரசு மதுரையை வச்சுட்டு தான் சொன்னாரு. இதை கேட்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. உண்மை என்னன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 2015 ஸ்மார்ட் சிட்டிங்கிற ஒரு ஸ்கீம் வந்துச்சு. இந்தியாவின் தலை சேர்ந்த 100 நகரங்களை முன்னேற்றத்துக்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல மதுரை இடப்பட்டுச்சு. மதுரைக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. ஹெரிடேஜ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு தனியா ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க. அந்த நிதியில பெரும்பகுதி மத்திய அரசும் மாநில அரசும் குறிப்பிடத்தக்க நிதி கொடுத்தாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உருவாச்சு. அப்போ இருந்த அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியில, அண்ணா தலைமையிலான ஆட்சியில மத்திய அரசோட இணைந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி மூலமா உருவான திட்டங்கள் தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய பஸ் நிலையம் ஆகட்டும், வைகையாரை சுற்றி இருக்கிற தடுப்பு சோர்கள் ஆகட்டும், மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற நடைபாதைகள் ஆகட்டும், சோலார் லைட் ஆகட்டும், மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஆகட்டும். இப்ப இவங்க தாங்க திறந்து வச்சுதான் ஒரு பேரை போட்டு திறந்து வைக்கிறாங்களே பாலங்கள், அந்த திட்டம்லாம் அப்ப போடப்பட்டதுதான். இந்த மாதிரி மதுரைக்கு எத்தனையோ திட்டம் வந்துச்சு. வர வேண்டி இருக்கும் போதுதான் எதிர்பாராத திமுக ஆட்சி வந்துச்சு. இந்த 5 வருஷமா ஒரு புள்ள கூட அளவுல தேவையில்லாம அரசியல் ஆதாயத்துக்காக மத்திய அரசு கூட சண்டை போட்டு வரக்கூடிய நிதியெல்லாம் கெடுத்து இப்போ ஒரு தங்க நகரமா, கோபுர நகரமா விளங்குற மதுரையை ஒரு குப்ப நகரமா மாத்திட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க ஆட்சி செய்யற லட்சணம். இப்ப சொல்லுங்க, மதுரையை வஞ்சித்தது மத்திய அரசா இல்லை காலில் இருக்கிற மாநில அரசா? எல்லா இடத்துலயும் ஊழல், லஞ்சம். மதுரையை சுத்தி பார்க்கும்போது அப்படியே ரத்த கண்ணீர் வருது. எங்க பார்த்தாலும் ரோடு குண்டு குழிமா இருக்கு, அந்த சாக்கடை ஓடுது, ஒதுங்க கழிப்பிடம் கிடையாது. மதுரையில வைகை ஆத்த, தெய்வ நகர்ல வைகை ஆத்த ஒரு சாக்கடை நதியா மாத்திட்டு இருக்காங்க. கார்பரேஷன் ஊழல் பாத்தீங்கன்னா அதே கப்பா 200 கோடிங்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். திமுக 200 கோடிக்கு ஊழல் பண்ணாங்கிறத நாங்களால ஒத்துக்கவே முடியல. ஏன்னா அவங்க 200 கோடி ஊழல் பண்றவங்கள சின்ன லெவல்ல பண்ண மாட்டாங்க. இது ஆயிரக்கணக்கான கோடி. நமக்கு வெளியில தெரிஞ்சிருக்கிறது இங்கிலீஷ் சொல்லுவாங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். நமக்கு வெளியில தெரிஞ்சிருக்கிற அளவு பாத்தீங்கன்னா ஒரு 200 கோடி. பின்னாடி எவ்வளவோ இவங்க கொள்ளையடிச்சது. எந்த திட்டத்தையும் உண்மையா நடத்த விடாம எல்லாத்தையும் அரைகுறையா நிறுத்தி, ஒரு பழைய செய்தி ஒண்ணு, ஒரு பெரிய ரோட்ல போயிட்டு இருக்கும் போது 2 பேரும் பார்த்தாராம். ஒருத்தன் 3 அடிக்கு கேப் விட்டு குழியை நோண்டிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி வரவன் அந்த வெட்ட குழியை மூடிட்டு இருக்கான். பெரியவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா அவன் குழியை வெட்டான், நீ பின்னாடி போய் மூடிட்டு இருக்க, என்ன விஷயம்? ஐயா, இது அரசாங்க வேலை நடந்துருக்கீங்கயா, ஒரு டெண்டர் ஒர்க் போயிட்டு இருக்கு. டெண்டர் ஒர்க்ல புரியலையே, என்ன விஷயம்? இல்லைங்கயா, அந்த எனக்கு புளிய தோன்ற டெண்டர், இன்னொருத்தருக்கு அந்த செடியை நடுற டெண்டர், 3வது ஆளுக்கு செடியை நடுறதுக்கு அப்புறம் புளிய போடுற டெண்டர். நானும் 3வது ஆளும் கட்டி கரெக்டா பேசி கொடுத்துட்டு டெண்டர் கொடுத்துட்டாங்க. இந்த செடியை நடுறவனோட டெண்டர் ஒர்க் அவுட் ஆகல, அவன் கட்டி கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நாங்க பணத்தை போட்ட காசு எடுக்கணும் இல்லையா? அதனால நாங்க எங்க வேலையை ஆரம்பிச்சிட்டோம்.
இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மத்திய தொகுதி மக்கள் வந்து விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. இரட்டை இலை மலர வேண்டிய நேரம் வந்து இவங்க மேல இத்தனை தவறுகளையும் தப்புகளையும் வச்சுட்டு என்ன பார்த்து சொல்றாங்க, இவன் வெளியூர்ல இருந்து வந்தவன், வெளியூர்ல இருந்து வந்தவன். எனக்கு அதை கேட்கும் போது சிரிப்பா தான் இருக்கு. உள்ளூர்ல இருந்து இவங்க என்ன சாதிச்சாங்க? 5 வருஷம் நான் வந்து மதுரை வந்ததுல இருந்து எத்தனையோ பொதுமக்களை பாக்குறேன், எத்தனையோ வியாபார புள்ளிகளை பாக்குறேன், பெரிய மனிதர்களை பாக்குறேன், சராசரி மனிதர்களை பாக்குறேன், டீ கடைகள் மனிதர்களை சந்திக்கிறேன். எல்லாரும் சொல்றது இந்த 5 வருஷமா நான் வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ பார்த்ததே இல்லை. இந்த தொகுதி எம்எல்ஏ பார்த்ததே இல்லைங்கிறதா வந்து இங்க இருக்கிற எல்லா மக்களோட கம்ப்ளைண்ட் வரும். அவங்க தான் என்னப்பா சொல்றாங்க, வெளியூர்காரன். நீங்க மட்டும் நம்ம எல்லாம் ஒன்னா கூடி நின்று இந்த வெற்றியை பெற்று தந்தா என்ன பார்த்து எங்கிருந்தா வந்தா நீங்க சொல்றவங்க வாயிலிருந்தெல்லாம் எங்கிருந்தா வந்தான்னு சொல்ற அளவுக்கு நான் கண்டிப்பா வேலை செஞ்சு உங்களை எல்லாத்துக்கும் பெருமைப்படுத்த நான் வந்து வாக்கு கொடுக்குறேன். நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு போராட்ட களம். ஏன்னா அதுக்கான அறிகுறி தெரிஞ்சிருச்சு, நம்ம வெற்றியோட அறிகுறி. ஏன்னா நேற்று புதுசா ஒரு பாதி பரப்புனாங்க. நான் வந்து பதவிக்கு வந்துட்டா அவங்களே வந்துட்டாங்க, நான் பதவிக்கு வந்துட்டா மதுரையை சுற்றி இருக்கிற கறிக்கடை எல்லாம் போடுவேன் அப்படின்றது. இப்படி எல்லாம் வந்து அதாவது ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரம். என் பொண்டாட்டிங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். நானே வாரத்தில் வியாழக்கிழமை தவிர மீன் 6 நாள் வந்து கறி சொல்லலாம் சாப்பிட மாட்டேன். மதுரைக்கு வந்தோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். போனார் கறி சாப்பிட்ற சந்தோஷம். என்ன பார்த்து இப்படி சொல்றாங்க, நம்ம ஜெயிச்சோட மிகப்பெரிய விருந்து கொடுப்போம், கறி விருந்து. அதுல இந்த மாதிரி பொய் மருந்தி பரப்புறவங்களையும் கூப்பிடு. அதனால அவங்க பொய் பிரச்சாரம் ஆரம்பிச்சதும் சரி, பணமே கொடுக்க மாட்டேன்னு சொல்ற சில பேர் பாத்தீங்கன்னா இப்பவே முதல்ல சேர கொடுத்துட்டாங்க அவங்க நாற்காலியை காப்பாற்றுறதுக்கு. அந்த நாற்காலியை ஓட்ட நாற்காலி. இதெல்லாம் வந்து அவங்களோட வந்து பயந்ததுக்கான முதல் படி. அம்மா சொன்னாங்க மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள். அதை நம்ம மனசு நிறுத்திக்கணும். மக்களுக்கு தான் எஜமான நினைக்கிறவங்களை அகற்றிட்டு மக்களுக்கு சேவனாகிற நம்மள மாதிரி அதிமுக தொண்டர்கள் பதவிக்கு வரணும். என்ன நம்பி ஒர்க் பண்ணுங்க, இந்த களத்துல போராடுங்க, வெற்றிக்கு நீங்க பறிச்சு கொடுங்க. உங்க நம்பிக்கையை நீங்க காட்டுங்க, என் விசுவாசத்தை நான் காட்டுறேன். இந்த தேர்தல் மதுரை மக்களுக்கு மாறுதல், உட்பட்டிருக்கிற இதயங்களுக்கு ஒரு ஆறுதல், இந்த திமுக கூட்டணிக்கு ஓடுதல். நன்றி. அடுத்த 20 நாள் நம்ம எல்லாம் தோளோட நின்று உழைத்து, அடுத்த 15 நாள் தோளோட நின்று உழைத்து வெற்றிக்கனியை பறித்து மதிப்புக்குரிய நமது அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் உட்கார வைக்கிறதுக்கு மதுரை மத்திய தொகுதி முக்கிய காரணமாக இருக்கிற வேலை கேட்டுக்கொண்டு வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அதிமுக தலைவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கூறிக்கொண்டு வெற்றிக்கு ஒத்துழைப்பு விடைபெறுகிறேன். நன்றி. மதுரை மாநகர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய நாடி துடிப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய கழக செயலாளரும், நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும், மேற்கு தொகுதியினுடைய கார்த்திக் நாயகனாக வெற்றி வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அனைவரின் நெஞ்சங்கள் எல்லாம் எழுந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் மேற்கு தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செல்லூரார் அவர்கள் உங்களிடத்திலே இப்பொழுது கருத்துரை வழங்குவார்கள். ஆரம்பிச்சு
வார்த்தையே மதுரைக்காரன் என்றுதான் வரும் இல்லையா? யாரும் நினைவுன்னு சொல்ல மாட்டேன், அந்த வார்த்தையை போட்டாரு பாருங்க, அதுவே மாறிட்டார். வந்த உடனே என்ன உண்மையிலே மாறிட்டார். அதனால அவரை நம்பிக்கை நமக்கானவர். எப்படி நம்பிக்கை ஒருவர் என்னதான் இத்தனை பேருக்கு மதுரைக்காரங்க சொல்ல வேணாமா? நம்பிக்கை ஒருவர் நமக்கானவர். அவர் வெற்றி நம் வெற்றி. எவ்வளவு அற்புதமாக அவரை நிகழ்த்தினார். படத்துலதான் ஒரு கூட்டிங்க பார்க்கிறது, படத்துலதான் சிரிப்பு. அவர் படத்திலேயே சிரிப்பு ஒரு தனி சுவையாக, அந்த அளவுக்கு சிறப்பானவர். நம்முடைய பாராட்டத்துக்கும் போற்றதற்குரிய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டார். உங்கள் மனதிலே மக்கள் மனதில் வெற்றி பெறுவதுதான் வருகிற 23 அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அருமையாக சொன்னார். எனவே இங்கே அற்புதமாக உரை நிறுத்திய அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் சுந்தர்சி அவர்களே, நம்முடைய மனம் கவர்ந்த நம்முடைய மக்கள் என்றும் மறவாத அன்பு சகோதரி சுந்தர்சியினுடைய துணைவியார் அன்றைக்கினிய தமிழகத்தில் கோயில் கட்டிய ஒரு நடிகைக்கு கோயில் கட்டினாங்களா? யாருக்கு அப்ப கோயில் கட்டினாங்க? யாருக்கு கேட்கல? என்னவா கேட்கல? அவங்கதான் சொல்லுங்க எப்படி பேசினாங்க. இருவரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாதிரி 2 பேரும் அமர்ந்திருக்கிறார். நம்ம பிரியா விளை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நம்ம நாட்டு மாத்திரையிலும் அந்த பிரியா விளையெல்லாம் சேர்ந்து சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி சுந்தரரும் வருவாங்க. என்ன வருவாங்க? ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவங்க வருவாங்க. அதுக்கு பின்னால மீனாட்சி வரும், சுக்கரா வரும். இந்த மதுரைக்கு இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சியளிக்கக்கூடிய நம்ம சுந்தர் இருந்திருக்கிறார். நம்ம சிவபெருமானுடைய மறுபெயரு சுந்தர, அழகு சுந்தர. என்ன பேரு? அழகு சுந்தர. நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, நல்லா சொல்லு. அந்த பேரை தாங்க. அவர் வெற்றி என்பது மதுரை மண்ணுக்கு கிடைக்கிற வெற்றி, நாம் கும்பிடுகிற சாமிக்கு கிடைக்கிற வெற்றி. அதற்காக பாடுபட வந்திருக்கின்ற போற்றுவதற்குரிய என் இதய அம்மாவுடைய மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர், திரைப்பட கதாநாயகன், என் ஆர்வயில் இருந்தவர் ராஜலிங்கம் அவர்களே, உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற தமிழ் மாநில காங்கிரசினுடைய போற்றலுக்குரிய மாவட்ட தலைவர் ராஜாங்கம் அவர்களே, ஐக்கிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, அன்பிற்குரிய மாநில அமைப்பு துணை செயலாளர் சுப்பராஜ் அவர்களே, அன்பிற்குரிய அகில இந்திய பாரம்பரிய கட்சியுடைய மாவட்ட செயலாளர் போற்றலுக்குரிய அருமை தம்பி செல்வபாண்டி அவர்களே, அன்பிற்குரிய பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் முட்டை செல்வம் அவர்களே, அகில இந்திய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மகளிரணி செயலாளர் பாசமிகு சகோதரி
உச்சாதேவர் அவர்களே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் செயலாளர் ராஜா அவர்களே, மாநில துணை செயலாளர் புரட்சிக்காரர் முருகேசன் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் சீனிவாசன் அவர்களே, போன்றதுக்குரிய இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அன்பு சோழர்கள் நம்ம சுந்தர்சி அவர்களே பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தொகுதியின் பொறுப்பாளர் போன்றதற்குரிய அருமை தம்பி சக்தி மோகன் அவர்களே, இங்கே வருகிறது சிறப்பித்திருக்கின்ற மதுரை மாநகராட்சியுடைய எதிர்கட்சி தலைவர், மதுரை மாவட்ட இளைஞருடைய ஆற்றமிக்க மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், 200 கோடி ஊழல் நடந்ததை மாநகராட்சியில் நடந்ததை வெளிக்கொண்டுவதற்காக ஓராண்டு காலம் போராடிய அன்பு சோதரர் சோழராஜா அவர்களே, அன்றைய அருமை தம்பி அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் சக்தி விநாயகர் பாண்டியன் அவர்களே, போன்றதுக்குரிய முன்னாள் துணை மேயர் நம்முடைய அருமை தம்பி மதுரை மன்னன் PM மன்னன் அவர்களே, இளைஞர் இளமக்கள் பாசனுடைய மாநில துணை செயலாளர் மார்க்கெட் செல்வியன் அவர்களே, போன்றதுக்குரிய பகுதி செயலாளர்கள் மாரியம்மன் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, அஸ்வின் குமார் அவர்களே, ஜெயபாண்டி அவர்களே, ரவிராஜ் அவர்களே, தம்பி ராமச்சந்திரன் அவர்களே, சீனியர் பாலா அவர்களே, காரண பாஸ்கர் அவர்களே, தம்பி நாசர் அவர்களே, மாணவருடைய மாவட்ட தலைவர் மாநாடு அவர்களே, வருகிறது சிறப்பித்திருக்கின்ற சிறப்பாக உரை நிகழ்ச்சி விடைபெற்று சென்றிருக்கின்ற நம்முடைய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி மாரி சக்கரவர்த்தி அவர்களே, என்னப்பா பாரத் மாதாக்கே பாதி பேர் பாரத் மாதாக்கே பதவிக்கழக நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, சார்பணி செயலாளர்களே, நிர்வாகிகளே, தோழமை கட்சி நிர்வாகிகளே மற்றும் கழக தொண்டர்களே, எங்க உயிரின் மேலான தாய்மார்களே, வட்டக்கழக செயலாளர்களே, கிளைக்கழக நிர்வாகிகளே, தோழமை கட்சியுடைய அத்துணை நிர்வாகிகளையும் வணக்கத்தை தெரிவித்து, இந்த இருவரும் வந்து ஓட்டு கேட்கிறது உண்மையிலேயே நமக்கு புதிய புதியதானப்பா, புதுதானே. நம்ம சுந்தர்சி படம் எடுத்தாலே அது புதியதாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சு நான் அவரை பார்த்தேன், முதல்ல பார்த்தேன், எப்பா உண்மையை சொல்றேன், உங்கள்கிட்ட உண்மையை தாப்பா சொல்றேன். வந்தாரு அண்ணன் ஏசிஎஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த இயக்கம் புரட்சி தலைவர் மனித புனிதர் தொடங்கிய பொழுது இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தலைவர்களை ஏசிஎஸ் சொல்லுவார். எத்தனையோ பேர் என் தலைவருடைய அந்த வளர்ச்சி செல்வாக்கை வைத்து, அவர் கொடுத்த பதவியை வைத்து சம்பாதித்தவன் எத்தனையோ பேர் திமுகவில் சேர்ந்து விட்டார். தலைவருடைய பெயரை கூட உச்சரிக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். திமுகவின் இன்றைக்கு மூத்த அமைச்சர் என்று சொல்லுகிறவர்கள் என் தலைவருடைய திரையை இருந்து பணம் பெற்று கொடுத்து அவருடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி 5000 வாக்கு வரும் நாளை நின்று சம்பாதித்த பணத்தை தான் துறைமுருகனுக்கு கொடுத்து படிக்க வைத்தார். அதை வைத்து
எத்தனையோ சபர் ஜெகத்த ரட்சகன் இருக்கிறார், அங்கிருக்கிற அண்ணன் ஏவா வேலு இருக்கிறார், கே சார் இருக்கிறார், இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அதையெல்லாம் மாறிவிட்டு என் தலைவன் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை என்றைக்கும் எதிர்ப்பேன் என்று தனியாக இயக்கம் கண்டு இன்றைக்கு புரட்சி தலைவர் பெயரிலேயே பல்கலைக்கழக மருத்துவ பல்கலைக்கழகங்களை உருவாக்கி எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் என்று உருவாக்கியவர் என் ஆளுநர் சர்வானன் அவர்கள். நான் அவரை பற்றி எனக்கு தெரியும், சிறு வயது முதல் படையும் வரை எனக்கு அவர் நெடுந்தூரம் தான். நான் அப்படி அல்ல, என் தலைவனுடைய கொள்கை புரட்சி தலைவர் இயக்கத்தை வளர்ப்பதற்காக சொந்த சம்பாதியத்தை தான் சம்பாதித்த பணத்தை கொண்டு செலவழித்தார். அவர் கஷ்டப்பட்டார், பல பேர் ஓடிவிட்டார்கள் என்பதில் உயிரே கொடுப்பேன். முதல்ல பச்சை குத்தியத நாஜி மனோகர். இந்த இயக்கத்தில் நான் மறைந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துண்டு அந்த கொடிதான் போர்த்த வேண்டும் என்று சொன்னவர் 80 ஓடிவிட்டார்கள். சுப்புலட்சுமி ஜெயதீசன் இத்தனை பேர் ஓடினாலும் என் தலைவனுக்கு அரணாக இருந்து இத்தலைவன் இங்கே இருந்து வெற்றி பெறுவதற்கு அன்றைக்கு வட மாவட்டங்களை பாடுபட்டவர் அண்ணன் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர் ஒரு இயக்கம் நடக்கிறார். அந்த இயக்கத்தின் மூலமாக நம் சுந்தர் சியை கொண்டாட நம்மிடத்திலே நிறுத்தி இருக்கிறார். யாரை எதிர்த்து எவரை எதிர்த்து ஒரு ஜமீன் யாராவது போய் பார்க்க முடியுமா? நாயை வந்து நாயை போய்க்கீங்களா? போலீஸ் படை உட்கார்ந்து இருப்பாங்க. ஐயா பிடிஆர் ஐயா இருக்காரா? அவருமே பழவேட்டியார். அவருக்கு ஓட்டு போடாத வளர மக்கள். ஐயா பிடிஆர் பழவேல் தியாகராஜனுக்காக ஓட்டு போடல, அவருடைய தந்தைக்காக, அவருடைய பாட்டனாருக்காக போட்டப்பட்ட ஓட்டு தான். அவர் இருமுறை ஜெயித்தார். மிகப்பெரிய மன்னாதி மக்களை போல இருக்கிறார். இங்கே இருக்கிறார் என் தம்பி பேராசிரியர் ஜெயபால் வந்திருக்கார். முஸ்லிம் ஜெயபால் 2016 களம் காண்கிறார். பிடிஆர் பரவேல் தியாகராஜன் சொற்ப வாக்கு வித்தியாசம், 2900 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர் தான் இந்த பலவண்டியிலே தியாகராஜன். ஆங்கில புலமை பெற்றவர், நிதி நிர்வாகத்தை சிறப்பாக ஆளக்கூடியவர் என்றெல்லாம் திமுக தலைவரால் பாராட்டப்பட்ட போற்றப்பட்டவரை இந்த 2021 அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் அவர் குடும்பத்தில் நடந்த உண்மையை 30,000 கோடி ரூபாய் அதுக்குள் ஊழல் பண்ணி விட்டார்கள். எப்படி அதை கணக்கு கொண்டு வருவது என்று இடத்தில் கேட்கிறார்கள் என்று அவருடைய வாய்ஸ் மைல் போயிடுச்சு. எல்லாம் யூடியூப் எல்லாம் வந்துருச்சு. உடனே மனுஷன் படாத போட்டு கீழே போட்டு முடிச்சுட்டார். அவர் என்னன்னு தெரியல. ஆனா பல்வேறு தியாகங்கள் அவர் குணத்தை மாற்றிக்கிறது கிடையாது. நம்ம சுந்தர் சீட்ட கேட்டேன், எங்கப்பா தம்பி எப்ப கேட்கறது நம்ம மதுரைக்காரன் கேட்பாங்க, எங்க இருக்கீங்க, எப்பா உன்னுடைய பணம் உன்னுடைய பூர்வீகம் என்ன? அண்ணே எங்க அப்பா ஆட்டியும் நான் பழனியில நானே பிறந்தேன். பழனி என்ன ஒன்றுபட்ட மதுரை மாவட்டமாக இருந்தது. புரட்சி தலைவர் இருந்தவரை ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம். ஆக மதுரை மண்ணுக்கு சொந்தங்க. அந்த வாசம் போகிற பாருங்க. குறுகிய காலத்தில்
எந்த திரைப்பட நடிகரும் சரி, நடிகையும் சரி, இன்னைக்கு நடிகர்கள் எழுதி கொடுக்கிறத மனப்பாடம் பண்ணக்கூடியவங்க தான், பேசக்கூடியவங்க தான். ஆனா உணர்வுபூர்வமாக, உள்ளபூர்வமாக பேசணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லாங்ஸ் இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சுந்தர் சீதர் உறுதியாக இறுதியாக நான் சொல்லுகிறேன். நாம் தோழமை கட்சி சகோதரர்களே, போன தடவை நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே ஒரு வேட்பாளர் கமலையில் இருந்து கொண்டாந்து இறக்குமதி பண்ணினார்கள். என்னதும் இல்லை, அவர் எந்த அறிமுகமும் இல்லை, கட்சிக்காரர் கூட ஒழுங்காக பழகவில்லை. ஆனால் ஒரு வாரத்தில் கட்சிக்காரர் தோழமை கட்சி அத்தனை பழகி அந்த பங்கு இருக்கு. மதுரைக்காரன் காசை எதிர்பார்க்க மாட்டான், பாசத்தான் பாசத்தைத்தான் உண்மையா இல்லையா? பாசம் உள்ளதான் உண்மையான பாசம். உதவியாள பாசம் அல்ல, உள்ளத்தளவில் பாசம். என் மக்கள் அதைத்தான் சொல்வார்கள். மதுரை மத்திய தொகுதியில் இருக்கிற பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அண்ணன் ஏசிய சொன்ன அந்த சமூகம் தான் இங்கே அதிகமாக இருக்கிறது. தம்பி வந்துவிட்டார் என்னோட ஊதாசீனப்படுத்த என்னுடைய இன்னொரு தம்பியை கூப்பிட்டு நேற்று புக்கை கொடுத்து அந்த படத்தை பிடிஆர் பழனிராஜன் போடுகிறார் என்றாலே அவருக்கு லேச பயம் வந்துருச்சு. மிகப்பெரிய திமிருள் இருந்தது. இப்ப நாம என்னப்பா தம்பி, 3 மாசத்துல சர்வதேச விமான நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அண்ணே எனக்கும் அரசியலுக்கு வேணாம் அன்னைக்கு நான் பேசுறேன், விமானத்துல சந்திப்போம் சொல்லிடுறேன். ரொம்ப கனிவா பேசுவார். முதல்ல இருந்த பாட்டியார் வேற, இப்ப வேற. இங்கே சொன்னார், புட்டு சொன்னார், நம்முடைய இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளை கொண்டு வரப்பட்ட அவருக்கு நிர்வாகம் என்பதே தெரியாது. எப்பா இவர் வடநாட்டுல கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை கொண்டு வந்து நம்ம கோயில் கட்டிய புஷ்பம் நம்ம புஷ்பம் இங்க நிப்பாட்டி ஓட்டுக்கு எவ்வளவு அழகா பேசு தமிழ். அவன் வீட்டுக்காரமா பேச சொல்லுங்க, நாளைக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க. சரி கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவனை கூட்டிட்டு வர சொல்லுங்க. போங்கடா உங்களுக்கு பதவி ஒண்ணு போய் நான் வரமாட்டேன்னு உடனே பறந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு ஈர்ப்புங்க. மக்களோட பழகம். ஒரு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை நடிகர் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் நம்ம சொல்றோம்னா அவர் பணிவு, அவர் நடந்து கொள்ற விதம், எல்லாருடைய பழகிற பாங்கு, அதுதான் நிற்கிறது. அவருடைய நட்சத்திரம் இன்றைக்கு மாறாம இருக்கிறது என்றால் எவ்வளவு வயது ஆனாலும் கூட, எத்தனை படத்தை வெற்றி அடைந்தாலும் ஆனாலும் கூட அந்த தலைக்கிறமே இல்லாம இருக்கிற ஒரு நடிகர் அவரை வைத்து திரைப்படம் உருவாக்கி அவரை மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆக்கியவர் சுந்தர்சி. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். எனவே இந்த இவரவே ஆளுகின்றவர் நம்ம பிடிஆர் மட்டக்களம் பிடிஆரை நான் மாறி ஆக்கி வைப்பார். எனவே அவருடைய உழைப்பிலே எந்தவித மாற்றம் இருக்காது. இங்க வந்திருக்கிற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள், அவர் அல்ல வேட்பாளர், நான் தான் வேட்பாளர் என்று களப்பணியாற்றினார். வெற்றி நிச்சயம், உறுதியாக வெற்றி நிச்சயம், மாற்று கருத்து எதுவில்லை. தனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்று ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கிறார் மத்திய தொகுதியில். அல்ல இங்கே வேட்பாளர் சரியாக இல்லை. அன்றைக்கு என் ஏழை தம்பி 2016 யாரும் கூட்டணி இல்லை, அதிமுக தனி
தனித்து களம் நின்றது. அப்படி இருந்து 3000 ஓட்டுல தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஜெயிச்சிருக்கிறார். சென்ற தேர்தலில் அவர் வெளியூருக்காரர். அவருடைய பாணியே தனி. யாரிடத்திலும் வரவில்லை, இறக்கமாக இல்லை. எனவே அவரை ஈஸியாக வென்று விட்டார். இது இப்படி அல்ல, இப்பதான் சவால் சவால். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த தொகுதியிலே தோற்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் இந்த தேசிய ஜனநாயக கூட்டத்திலே பேசுவார். சுந்தர் சிங் வெற்றி பெற்றார். கோட்டையிலே அண்ணன் கொடியேற்றினார். அண்ணன் எடப்பாடியார் கொடியேற்றினார் என்ற வரலாற்றை படைக்க வேண்டும். அதுவரை ஊன் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் நான் பாடுவிட வேண்டும். அவர் பாடியில் ஓட்டு கேட்கிறது. அவரை கிளாமராக பார்க்காதீர்கள், நம்ம வீட்டு பிள்ளையாக பாருங்க. உண்மையான உழைப்பார். அவர் பேச்சிலிருந்து கொஞ்சம் கூட எந்த விதமான கௌரவம் அதுவும் எதுவுமே இல்லை. என் அன்பு சகோதரர்களே, அவர் வெற்றி நம் வெற்றி. அவரை வெற்றி பெற செய்வது நம்முடைய லட்சியம். மதுரை மத்திய தொகுதி அண்ணா திமுக இரட்டலை மனித புனித புரட்சித் தலைவர் உருவாக்கிய இரட்டலை, மனித புனிதவரை புரட்சித் தலைவர் வளர்த்த இயக்கம் இரட்டலை. அந்த இரட்டலை வெற்றி பெற்றது என்ற வரலாற்றை படைப்போம். எனக்கு எல்லோரும் பாடுபடுங்கள். நானும் வருவேன், களம் காண வருவேன். என் அருமை தந்தை வெற்றியும் என்னோடு சேர்ந்து நானும் பந்தாற்றுவேன். எனக்கு மதில் பங்கு வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அருமையான நிகழ்ச்சியை கலந்து கொண்ட உங்க அனைத்து அனைவருக்கும் உங்க பாதங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மத்திய 4ஆம் பதிவு செயலாளர் தளபதி மாரியப்பன்